தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு நாட்டை நாம பிடிக்கணும் அப்படின்னா அந்த நாட்டு தலைவரை குறி வைக்கணும்ல, இல்லைனா ஒரு பெரிய விஷயத்த நாம கவிழ்க்கணும் அப்படின்னா அதோட அச்சாணியை பிடுங்கோல, அது போல ஈரான்ல நம்ம சொல்றது செய்யணும் அப்படின்னா சுப்ரீம் லீடரை காலி பண்ணுன்ற எண்ணம் அமெரிக்காவுக்கு இல்லாமையா இருக்கும். ஆக்சுவலா அந்த ஒரு திட்டத்தை கிட்டத்தட்ட செயல்படுத்துற அளவுக்கு அவங்க போக முடிவு பண்ணிட்டாங்களாம். ஸோ அடுத்த சுப்ரீம் லீடர் யாரு, இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ப்ரோ, அமெரிக்கா ஒரு டார்கெட்டை செட் பண்ணுறாங்கன்னா மிஸ் ஆகாதா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா நீங்கள் மற்ற விஷயங்கள் சார்ந்து சந்தேகிக்கலாம். ஆனால் டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்கன்னா அச்சு ஓயாமல் உடையவே மாட்டாங்க. அதில் அமெரிக்கன்ஸ் எப்பவுமே டாப்பில் தான் இருக்காங்க. அதாவது இஸ்ரேல் கூட இருக்குது, மொசாட்டு கூட இருக்குனாக்கா அமெரிக்காவுக்கு இன்னும் ஈஸியாகிடல. ஆனால் இவரை தொடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அமெரிக்காவால் தொட முடியாத டார்கெட்டும் இவர் இல்லை. ஆக்சுவலாக சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, இவரே ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருக்காராம். ஒருவேளை நாளை பின்ன ஏதாவது ஆச்சு அப்படின்னா, என்னை கடத்துறாங்களோ இல்லை என்னை கொள்றாங்களோ எது நடந்தாலும் சரி, எனக்கு அப்புறம் இவர் தான் ஈரானில் சுப்ரீம் லீடராக இருக்கணும்ட்டு அவரு ஒருத்தரை கை காமிச்சிருக்காராம். ஆக்சுவலாக அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் 3 பேர் இருந்திருக்காங்க. அந்த 3 பேர் சார்ந்து இது வரைக்கும் பப்ளிசைஸ் பண்ணல. ஆனால் நிறைய பேரும் ஒருத்தரை இப்போ கை காட்டுறாங்க, ஈரான் மக்களே. அந்த 3 பேர் யார் தெரியலப்பா, பட் இந்த பர்சன் கண்டிப்பாக ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடராக இருக்க வாய்ப்பு இருக்கு. கமேனி அவர்களே அவரோட பையனுக்கும் மேல அவரை பாக்குறாரு. ஸோ கண்டிப்பா இவர் தான் அடுத்த சுப்ரீம் லீடர் அவர் வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தரை கை காட்டுறாங்க. அந்த ஒருத்தரை பத்தி நான் சொன்னாக்கா, ஓ இவ்வளோ பவர்ஃபுல் பர்சன் இருக்காரா ஈரான்ல அப்படின்னு உங்களுக்கே வியப்பா இருக்கோங்க. அப்பேற்பட்ட பர்சன். அதாவது இவருக்கு ஏதாவது ஆகுதுன்ற பட்சத்துல அவர் சுப்ரீம் லீடரா வரலாம்னு சொல்லப்படுது. ஏன்னா அமெரிக்கா கண்ணை உறுத்திட்டு இருக்கிறது, ஒரு நாட்டில் அதிபர் இருக்காங்களே, அப்புறம் என்னத்துக்கு சுப்ரீம் லீடர்னு ஒருத்தர்? இந்த மதம் ரீதியான விஷயத்த நீங்க இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்காகவே அந்த சுப்ரீம் லீடர் போஸ்ட்ல உட்காந்துருக்கீங்களா? இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இருக்குல்ல, அது எதுக்கு இன்னும் நீங்க அந்த போஸ்ட்டை பேஸ் பண்ணி பிடிச்சி தூக்கிட்டு இருக்கீங்க? தேவையில்ல அந்த போஸ்ட். அதிபர் மட்டும் இருக்கட்டும். அமெரிக்கா திரும்ப சொல்றது காரணம் அவங்க எதிர்பார்க்கறது ஈரான்ல நடக்க மாட்டுது. அதனால மட்டும்தான் இஸ்ரேலுக்கு பெரிய த்ரெட்டா ஈரான் இருந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு பிரதான காரணமும் சுப்ரீம் லீடரா இருக்கிறவங்க தான். ஓகே, இந்த ஸ்கிரீன்ல தெரியாருல, இவர் தாங்க நான் சொன்ன அந்த பர்சன். இவர் பேரு அலி லரிஜானி. ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடரா மாறுவதற்கான தகுதிகள் இவருக்கு இருக்கா இல்லையான்றது இதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க. ஈரானோட செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் தான். அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யாராங்க? சுப்ரீம் லீடர். அவருக்கு அப்புறம் அதிபர் நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாதுங்க. அதிபருக்கு மேல இவர் தான், இந்த பர்சன் தான். ஒரு முறை இன்டர்வியூல கூட ஈரானோட அதிபர் இருக்கல மசூத் பெசஷ்கியான், அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க. அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லைங்க, இவர் அலியை கேளுங்க அப்படின்ட்டாப்ல. ஈரான் அதிபரே சொன்னதுங்க இன்டர்வியூல. அப்ப பாத்துங்க, ஈரான் அதிபருக்கே தெரியும் தனக்கு மேல இவர் இருக்காரு, இவங்களுக்கு மேல சுப்ரீம் லீடர் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இவர் வந்தது ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபேமிலியில இருந்தா சொல்லணும். யார்? அலியை பத்தி சொல்றேன். சுப்ரீம் லீடரோட லாங் டைம் அட்வைசர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த போஸ்ட்ல இருக்க வரும் அலி லாரிஜானி தான். 2008 இருந்து 2020 வரைக்கும் ஈரானோட பார்லிமெண்டோட ஸ்பீக்கரா இருந்தவர் தான் இந்த அலி. 2021 ஒரு மிகப்பெரிய டீலுங்க சைனாவோடு. அதாவது கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கான ஒரு டீலு. அதை சக்சஸ்ஃபுல்லா நெகோஷியேட் பண்ணி முடிச்சது வேற யாரும் இல்லை, அலி தான். இப்போ அவரு சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, அதோட செக்ரட்டரியா இருக்காப்ல. ஆக்சுவலா இதுல இன்னொரு ரோலும் பிளே பண்ணுவார். என்னன்னா, இப்போ முக்கியமான போர்க்கால சூழல்ல ஒரு பெரிய ஹை ரேங்கிங் கமாண்டர் யாராவது உயிரிழந்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ இந்த சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட டெம்பரரி லீடரா வேற யாரும் செயல்பட மாட்டாங்க, அலி தான் செயல்படுவார். ஈரான்ல சுப்ரீம் லீடர் சார்ந்து இருக்காங்கல்ல, இவங்க அதிபர் மேல நம்பிக்கை லைட்டா இழந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப பிரச்சனை முத்தி போகுது, நம்ம உடனே சால்வ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அவங்க உடனே சூஸ் பண்ற பர்சன் அலி தான். வெளிநாடுகளில் இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்களே, அவங்கள சந்திச்சு முக்கியமான விஷயங்களை கன்வே பண்றதுக்கும் சில விஷயங்களை டீலா முடிக்கிறதுக்கும் அலியை தான் நம்பி அனுப்புவாங்க. உதாரணத்துக்கு விளாடிமிர் புட்டினை ரஷ்யாவில் போயிட்டு சந்திச்சுட்டு வந்தவர் அலி. நிறைய இஷ்யூஸ் சார்ந்து பேசிட்டு வந்தவர் அலி தான். இவர் இந்த கத்தார், ஓமான் இங்கேயும் நல்ல நட்புறவு வச்சிருக்கவங்க இந்த அலி. அதாவது ஈரான் மேல இருக்கிற மதிப்பு இருக்குல்ல மற்ற நாடுகளுக்கு, அதே அளவுக்கு மதிப்பு அலி மேலே இருக்கும். அப்போ பார்த்துங்க அந்த தனி நபர் எந்த அளவுக்கு கட்டமைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் தான் ஆக்சுவலாக ஈரானோட ஃபாரின் பாலிசி இருக்குல்ல, இதை ஷேப் பண்ணுறவர். இப்படி தான் இருக்கணும்னு அதை வடிவமைக்கிற பர்சனே அவர் தான்.
இவர் நிறைய அரசோட முடிவுகள்ல தலையிடுறவர். அதாவது அதிபர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாருப்பா, சுப்ரீம் லீடரா ஓகே சொல்ற மாதிரி இருக்குப்பானாலும் இவர் உள்ள புகுந்துருவாரு. அதுல சின்ன சின்ன சேஞ்சஸை பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ற வேலையும் இவர் கையில் எடுத்துப்பார் அலி. அலி பிறந்தது பார்த்தீங்கன்னா ஈரான்லயே கிடையாது. ட்விஸ்டா இருக்குல்ல. 1957 ஈராக்ல பிறந்தவர் தான் அலி. அங்க அவர் ஒரு பெரிய கிளரிக்கல் ஃபேமிலிங்க. இந்த மார்க்கம் சார்ந்து எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுக்குற குடும்பத்தினர் இருப்பாங்க, அதுல ஃபேமஸான குடும்பம். அந்த வழி வந்தவர் தான். அந்த குடும்பம் தான் ஃபியூச்சர்ல அரசியல் சார்ந்து சோபிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 1961 ஈரானுக்கு மூவ் ஆயிடுச்சு. அதாவது அலி குழந்தையா இருக்கும் போது அவங்க ஈரானுக்கு வந்துட்டாங்க. இவர் அலி படிச்சது பார்த்தீங்கன்னா நல்ல மூலகாருங்க. மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிலாசபின்னு இத்தனை படிச்சிருக்காப்ல. இவர் ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணது IRGC இருக்குல்ல, ஈரானியன் ரெவல்யூஷன் காட் கோர், இதுல சேவையாற்றி இருக்காப்ல. அதுவும் 1980s நடந்த ஈரான் ஈராக் வார் இருக்குல்ல, அதுல முக்கியமான கமாண்டரா சர்வீஸ் பண்ண ஒரு பெருமை இவருக்கு இருக்கு. இதுக்கப்புறம் தான் இவரோட திறமையை பார்த்துட்டு அடுத்தடுத்த போஸ்டிங் கொடுக்குறாங்க இதே IRGCல. ஹையர் ரேங்கையும் அவர் வசப்படுத்துறாருங்க IRGCல. இதுக்கப்புறம் அரசு கவர்மெண்ட் சைடில் பார்த்துட்டு நல்ல மூலகாரராக இருக்காப்புல, கரெக்டாக யோசிச்சு எல்லாத்தையும் பண்ணுறாப்புல, நம்ம அரசு சார்ந்து பயன்படுத்தோம்னு சொல்லிட்டு ஈரான் கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அங்கே 1008 போஸ்டிங் அவர் கொடுக்கப்படுது. எல்லாத்துலேயும் பின்னி பெடல் எடுக்கிறாப்புல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக. இதுக்கப்புறம் ஈரானோட சீஃப் நியூக்ளியர் நெகோஷியேட்டராக இவர் மேலே வராரு. அமெரிக்கா எதுக்கு இப்போ ஈரானை டார்கெட் பண்ணிட்டு இருக்கு? நியூக்ளியர்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு. அதுக்கு பில்லரே அலி தான். எவ்வளோ பெரிய பர்சன் புரியுதா? இவர் ஈரான் அதிபர் தேர்தல்களே நின்று இருக்கார் மக்களே. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் என்ன கொடுமைனா, கிளரிக்கல் கார்டன்ஷிப் அத்தாரிட்டிஸ் இவரை 2 முறை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஏங்க வேணாம், நீங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அதிபர் சார்ந்து வேணான்னு அவங்க ஆரம்பத்துலேருந்து புறக்கணிச்சுட்டு வந்தாங்க. அப்போ புறக்கணிச்சது காரணம் இப்போ தான் எல்லாருக்கும் புரியும் போல இருக்கு. அதிபர் வேணாப்பா, அவருக்கு மேலே சுப்ரீம் லீடரை நாங்கள் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு அவங்க அப்போ சொல்லாமல் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இவரோட பேர் தான் இப்போ ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடருக்கான பட்டியலில் பிரதான இடத்த பிடிச்சிருக்கு. என்னதான் ஈரான் ப்ரெஷர்ஸை குறைச்சிக்கிட்டே வந்தாலும் ப்ரெஷர்ஸ் இன்னும் பில்ட் ஆகிட்டே இருக்குங்க. இது பில்ட் ஆகுதா இல்லை பில்ட் ஆக்குறாங்களான்றது மக்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கடந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் நம்ம ஈரானில் மிகப்பெரிய போராட்டங்களை பார்த்தோமா? இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாள் அடங்கி இருந்தது, இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த முறை அதிகமாக களமிறங்கி இருக்காங்க. அவங்க எல்லாரும் முழக்கங்களை முன்வைக்கிறது, எங்களுக்கு ஈரான் வேணும், இந்த ஆட்சியாளர்கள்கிட்ட ஈரான் இருக்கக்கூடாதுன்னு அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்வைக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் இவ்வளோ செதஞ்சு போயிருக்கிற நாட்டில் நாங்கள் வாழ்ந்து என்னத்தை பண்ண முடியும், எங்கள் ஃபியூச்சர் என்ன ஆகுன்னு எல்லாரும் ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் கவர்மெண்ட் இன்னொரு முறை கையை பசை நின்றுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது தெரியாமல். ஆக்சுவலாக ப்ரெஷர் கிரியேட் ஆகிட்டு இருக்குங்க ஈரான் கவர்மெண்ட். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் அவங்க ஏதாவது பண்ண போயிட்டு இதில் உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு பெரிய காரணமாக அமைஞ்சிடும். என்னென்ன நடந்துகிட்டு இருக்குல்ல. இதுக்கு மத்தியில் ஈரானும் பேச்சுவார்த்தை நல்லா நடந்தால் சரி, இல்லைனாக்கா போருக்கு நாங்கள் ரெடின்னு அவங்க சூளுரைச்சிருக்காங்க. சூளுரைச்ச கையோடு ஈரானோட வார் மிஷின் இருக்குல்ல, அது எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. அந்த ஒன்று ஒன்றா லிஸ்ட் அவுட் போடுறேன்னு. முதல்ல செஜில், இதோட ரேஞ்ச் என்ன தெரியுமாங்க? 2000 கிலோமீட்டர்ஸ். சாலிட் ஃபியூல 2 ஸ்டேஜில் இயங்குறது. ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டைம் இதோட மெயின் ஃபீச்சர். இதுதான் மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைலுங்க. இது அப்பேற்பட்ட ஏவுகணை ரெடியாக இருக்கா. இதை தாண்டி இமாது 1700 கிலோமீட்டர்ஸ் இதோட ரேஞ்சு. ஃபியூல் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபியூல். பேலோட் 750 கிலோகிராம்ஸ் வரைக்கும் ஆயுதங்களை தூக்கிட்டு போய் அடிச்சு காலி பண்ணும். ப்ரெசிஷன் கைடட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் வேறு இது, இந்த ஒரு மிசைலை பற்றி சொல்கிறதா இருந்தா. அடுத்ததா கதர் 110. இதோட ரேஞ்ச் அதிகபட்சம் 2000 கிலோமீட்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபியூலில் இயங்குறது தான். இதோட டைப் பார்த்தீங்கன்னா மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அக்யூரசி பயங்கரமாக இருக்கும் இந்த மிசைலுக்கு. இந்த ஷஹாப் சீரிஸ் இருக்குல்ல, அதை தாண்டின ஒரு திறனை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த கேபர் ஷேகன், இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1450 கிலோமீட்டர்ஸ். இதுவும் சாலிட் ஃபியூலில் ஃபங்க்ஷன் ஆகுது தான். இதோட ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மேனுவரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிளுங்க. ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட்மாஸ்பியர் இருக்கும் போயிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் ஒரு இடம் சார்ந்து ஹைப்பர்சோனிக் மிசைலோட டிசைன் பார்த்துருவோம் கிட்டத்தட்ட அது போல தான். ஹைப்பர்சோனிக் மிசைலோட டிசைன் பார்த்துருவோம் கிட்டத்தட்ட அந்த டச் தான் வரும் இதுக்கு. இதோட ரோல் பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக அடிச்சு காலி பண்ணும். கரெக்டாக டார்கெட்டை அங்கே மட்டும் அடிச்சு காலி பண்ணும். கொரம்ஷா 4 இதுதான் கேபர்னு சொல்லுவாங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர்ஸ். பேலோட் 1500 கிலோகிராம் வரைக்கும் ஆயுதங்களை சுமந்துட்டு போய் அடிச்சு காலி பண்ணுறோம். அதோட ஒட்டுமொத்த பேலோட ஃப்ரண்ட் சொல்கிறேன். லிக்விட் ஃபியூல் இயங்குறது தான் இதோட ஃபீச்சர். அட்வான்ஸ்டு கைடன்ஸ் அண்ட் ஹெவி வார்ஹெட் கெப்பாசிட்டிங்க. ஈரான் கிட்ட இருக்கிற மிசைல்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மிசைல் இது. இதை தொடர்ந்து ஃபட்டே 110 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் SRBMனு சொல்லுவாங்க. நீங்கள் லாங் ரேஞ்சை பார்த்து மட்டும்தான் பயப்படுறீங்க அப்படின்னாக்கா இதை பார்த்து தான் உண்மையிலே பயப்படணும். அதை இஸ்ரேல் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்குல்ல, ஈரான் கிட்ட இருக்கிற அந்த மிசைல் ஆர்சனல்ல அதோட ரேஞ்சை பெருசாக குறைக்கணும்,
இந்த 2000 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்செலாம் போடுறாங்களா, எங்களுக்கு அதெல்லாம் ஒழுங்க தலைவலி கிடையாது. இந்த 300 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ள தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இஸ்ரேல் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்குல்ல. அதுக்கு பிரதான காரணம் இந்த ஒரு வெப்பன்னு சொல்லலாம். டாக்டிக்கல் பேட்டில் ஃபீல்டு ஸ்ட்ரைக்ஸ்க்காக இந்த வெப்பனை பயன்படுத்துவாங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு காமிச்சது லிஸ்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப 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 சின்ன டீசர் மட்டும்தான். ஆனால் ஈரான் கிட்ட இருக்க மிசைல் ஆர்சனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மலை மாரி கூச்சி வச்சிருக்காங்க. அதுவும் பங்கர்ஸில் ஃபுல்லாக மலைகளுக்கு அடிவாரத்தில் இந்த வேலைகளை பண்ணி வச்சிருக்காங்க. நாளை பின்ன அமெரிக்கா தாக்குதலே நடத்தினாலும் அந்த மலைகளோட வலுவை தாங்கிட்டு அந்த மிசைல்ஸ் அடிக்கணும். முடியாத காரியமா? மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த மனசு ஒரு வீணா இருக்க. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இத்தனையையும் கடந்து சுப்ரீம் லீடரை அமெரிக்கா தொற்ற முடியுமா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.